மொத்த ஈரானையும் அழிக்க போகிறேன், மொத்த ஈரானியுமே அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காருங்க. ஜஸ்ட் நவ் நீங்கள் நம்மளனா அவர் போட்டிருக்க ட்வீட்டை வந்து பாருங்கள், அந்த ட்ரூத் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி ஒரு மொத்த சிவிலைசேஷனே வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இதில் விருப்பம் இல்லை, பட் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன சொல்கிறதுனே எனக்கு சத்தியமாக தெரிலங்க. ஏற்கனவே ஒரு ராத்திரி வந்து கெடு கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி ராத்திரி வரைக்கும், அதாவது நம்ம ஊர் டைம் படி நாளைக்கு காலைல 5:30 மணி வரைக்கும் டைமு. அதுக்குள்ளே இந்த ஹார்மோஸ் நீர்நிலையை ஈரான் இருந்துக்கிட்டு திறக்கலைன்னா நான் ஈரானை வந்து பயங்கரமாக தாக்குவேன், நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தார். இப்போது நான் ஈரானில் இருக்கிற ஒரு சிவிலைசேஷனே மொத்தமாக அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ப்ராபப்ளி ஈரானில் இருக்க அந்த ரீபப்ளிக் ரெஜிமே பார்ட்டி, அந்த பார்ட்டியை தான், அந்த பார்ட்டியில் இருக்க மொத்த பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு எலிமினேட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காரு. இதனால் ஈரான் மக்களுக்கு கரப்ஷன்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். 40 வருஷமோ 47 வருஷம் கரப்ஷன்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஈரான் மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து ட்வீட்டில் வந்து அதே ட்வீட்டில் போட்டிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிலங்க. ஏற்கனவே இவங்க போய் இந்த மாதிரி ஈரான் அடிச்சதுனால இப்போ நம்ம ஊர் வரைக்குமே வந்து சாப்பாடுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கேஸ் இல்லாமல் பெட்ரோலுக்கு வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஈவன் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெட்ரோல் விலை, கேஸ் விலை எல்லாமே ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ட்ரம்ப் பண்ணுறாருன்னா சத்தியமாக சொல்கிறேன், நம்ம மக்களுக்கு இது பெரிய பாதிப்புங்க. சரி, நம்ம மக்கள் கூட விடுங்க, அங்கேயே வந்து நிறைய அப்பாவி மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ எதை செஞ்சாலும் யோசித்து செய்யணும். அது நான் சொன்னா இல்லை யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். ஏதோ ஒன்று இன்றைக்கி ராத்திரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, மக்களே தயவு செஞ்சு உஷாராக இருங்க. ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் ட்ரம்ப் நாளைக்கு ஏதாச்சும் பண்ணார்னா நாளைக்கு காலையில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குங்க. இது வந்து நம்ம மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையே பாதிக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. அவர் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக ஏதோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா யாருக்குமே அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, யாருக்குமே எதுவுமே நடக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணுங்கள். அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு உஷாராக இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.